இன்னைக்கு இப்படி சொல்லிக்கிறார். நான் இழக்க வைத்தார், நாயகரை பிரித்தாய், சில வாழ்விழக்க வைத்தார். இதெல்லாம் போதாதென்று எங்கள் வேதற்கு கண்டுபிடித்தனா எங்கள் எண்ணுகிற போது சட்டத்துக்கு தேவையான பொருட்களை சேகரித்துக் கொண்டு வரும்படி என் குழந்தை நீல வளர்ந்தத்துக்கு அனுப்பினார். அதனால சின்ன குழந்தை அந்த சாய் நேரமாகியும் இன்னும் வீடு திரும்பவில்லை. அவனை காணாது பெற்று இந்த பாவை மேலும் அனைவரும் இந்த பெருமாளை தோன்றினார். மகனே நீர்மணத்துக்கு போகும்பொழுது அம்மா எனக்கு பசியாக இருக்கிறதம்மா, கொஞ்சம் கொஞ்சம் குழந்தை பாருங்க தாங்கி என்று கேட்டபோது எதையுமே விழுந்து விழுப்பில் இருந்தது. ஒரு வாரியம் விளக்கை முளைத்துக் கொண்டு ஏதேனும் சென்று மகள் எத்தனை தூரம் சென்றாலும் I
கேட்கின்றது என் குழந்தை காணவில்லை சிறுவர்களே என் மகன் எங்கே என் குழந்தை எங்கே என் செல்வம் எங்கே அப்படி பிறப்பதும் கோன் குருடு சேவடு பேரவைக்கு பிறப்பதாகிறது. பிறப்பதற்கு அறியா பிறவி பிறவி எப்பிறவி எடுத்தாலும் இப்பிறவிக்கு ஈடே இல்லை. 7 ஜென்மங்கள் நாம் செய்த பாக்கியத்தின் காரணமாகத்தான் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். அண்டச சராயுச உற்பித சுவேதசம் அண்டசம் ஆகாய மார்க்கமாக முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியவை 21 லட்சம். அண்டச சராயுசம்
லட்சம். ஆக 84 லட்ச ஜீவ பேதங்கள். இந்த 84 லட்ச ஜீவ பேதங்களிலும் அரிதிலும் அரிது மானிட பிறவி. காரணம் மரண, சொர்க்க, மோட்ச, நரகம். மரணத்திற்கு பிறகு சொர்க்கம், மோட்சம், நரகம். இப்படி 3 உயரிய பதவியை அடையக்கூடிய உயிர்தான் இந்த மானிட பிறவி. அப்படிப்பட்ட இந்த மானிட பிறவியில் உயரிய நிலையில் பிறந்தவர்கள் இருப்பது போதாது, இன்னமும் வேண்டும் என்று பிறரிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தன்னையே தாழ்த்தி 5 அறிவுகள் விலை கொடுக்கக்கூடிய விலங்கினங்களோடு ஒப்பிடுவார்கள் நடந்து கொள்கிறார்கள். காரணம் ஆசை. ஆசையின் காரணத்தால் குறைவான செயல்களை செய்கிறார்கள். ஆசையின் காரணத்தால் பிறரை வஞ்சிக்கிறார்கள், பிறரிடம் பிறர் சொத்தை களவாடுகிறார்கள். இப்படியாக தன்னுடைய வாழ்நாளிலே அடுக்கடுக்காக பாவ செயல்களை செய்து பாவியாகவே வாழ்ந்து தன்னுடைய பிரார்த்த கர்மங்கள் எல்லாம் அனுபவித்து ஒழிந்த பிறகு பாவியாகவே இருக்கிறார்கள். அப்படி பாவியாக இருக்கின்ற அந்த பாவ உடம்பிலிருந்து பிரிந்த பாவ ஆவியை இறந்த அரைக்கால நேரத்திற்குள் எமக்குங்கள் எமப்பட்டவன் கூட்டி செல்கிறார்கள். அப்படி சென்ற அந்த ஆவியானது எவனது பார்வையில் பட்ட பிறகு திரும்பவும் இந்த பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்படி வந்த அந்த ஆவியானது தான் வாழ்ந்த இல்லத்தின் வாசலிலே 10 தினங்கள் என்று உணர்த்துவான். அந்த 10 தினங்களும் ஐயோ என் உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்னை பார்க்க வைத்துக் கொண்டு உண்ணுகிறார்களே, என்னை பார்க்க வைத்துக் கொண்டு உறங்குகிறார்களே என்று அழறி அழித்தவனும் என்று உணர்த்துவான். 10 தினங்கள் கழிந்த பிறகு திரும்பவும் இந்த ஆவியை எமப்பட்டவன் கூட்டி செல்கிறார்கள். அப்படி கூட்டி செல்லும் அந்த 10ஆம் நாள் தான் இறந்தவர்களுக்கு கருமாதி செய்வதற்கு சால சிறந்தது என்று கருண புராணம் கூறுகிறது. அவ்வாறு கூட்டி செல்லும் வேளையிலே இந்த பூலோகத்திற்கும் யமலோகத்திற்கும் 80,000 காலமணி தூரம். அந்த 80,000 காலமணி தூரமும் ஈட்டி போன்ற கூறிய முற்கள் வாய்ந்த கரடுமுரடான பாதையாக காட்சியளிக்குமா. அப்படிப்பட்ட கரடுமுரடான பாதையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதனை அனுபவித்துக் கொண்டே இந்த ஆவியானது யமலோகத்தில் போய் சேர்வதற்கு 365 நாட்கள் ஆகுமா. அந்த 365ஆம் நாள் தான் அவர் வாழ்ந்த இந்த பூலோகத்திலே அவர் வசித்த இல்லத்திலே வருஷாப்பியம் கொடுக்கிறார்கள். அந்த வருஷாப்பியத்திலே கொடுக்கக்கூடிய கடைசி பிண்டத்தை பெற்ற பிறகு, அதாவது மாசிகா பிண்டம், அந்த பிண்டத்தை பெற்ற பிறகுதான் இந்த ஆவியானது வைவஞ்சலாப்பட்டினம் போய் சேருகிறது. அப்படி சேர்ந்த அந்த ஆவிக்கு எவதமன் கொடுப்பது நரக வேதனை. அதே சமயத்தில் எப்படி வாழ்ந்தால் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வரையறுத்து உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரியம் செய்யாமல் நல்லதையை செய்து அறநெறியோடு வாழ்ந்து தர்ம நிந்தனையோடு வாழ்கிற பொழுதுதான் ஆத்ம ஞானத்தை பிரமஞானத்தை பெறுகிறான். ஆத்ம ஞானத்தை பிரமஞானத்தை பெற்று பெறுகிறான், முக்தி அடைகிறான், இறக்கிறான். புண்ணியவானாக வாழ்ந்து இறந்த அந்த புண்ணிய உடம்பிலிருந்து பிரிகின்ற அந்த புண்ணிய ஆவியை யமக்கின்றவர்கள் புஷ்பமானத்தில் ஏற்றிக் கொண்டு போய் யமபட்டம் சேர்க்கிறார்கள். அப்படி சேர்ந்த அந்த ஆவிக்கு எவ்வளவு கொடுப்பது சொர்க்க பதவி. நீங்கள் எல்லாம் சொர்க்க பதவியை அடைய வேண்டும் என்பதற்கு உதாரணமான எடுத்துக்காட்டான நாடகம் தான் இந்த ஹரிச்சந்திர நாடகம். இந்த ஹரிச்சந்திர நாடகம் இன்னும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் உண்மையாக வாழ்ந்ததால் தான் இன்னும் நிலைத்து நிற்கிறது. இறுதியிலே ஒரு உறுதியை எடுத்துக்காட்ட கொண்டிருக்கிறது. ஹரிச்சந்திரன் மனிதனாக பிறந்து இறுதியிலே தெய்வ கடாட்சத்தை பெற்றவன். ஹரிச்சந்திரன் தன்னாட்டு மக்கள் எல்லாம் வறட்சியிலே வறுமையிலே வாடிய பொழுது வர்ணபகவானை நேரே அழைத்து போரிட்டு தன்னாட்டு மக்களுக்கு மழைப்பொழிய வைத்து செல்வ செழிப்போடு கட்டியால் நாட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான நாடகம். இந்த நாடகத்தை பார்த்தாலோ இந்த ஹரிச்சந்திர நாடகத்தின் இறுதியிலே பட்டாபிஷேகத்தில் சேசரிசி வீசப்படுகிறது. அந்த சேசரிசியை பெற்று நாம் அன்றாடம் பூஜிக்கக்கூடிய பூஜைகளை வைத்து பூஜிக்கிற பொழுது அந்த ஆண்டு முழுவதும் இன்புற்று இருக்கலாம், துன்பமே இல்லை என்பது மரபாக கருதப்படுகிறது. ஆகவே இறுதி வரை இருந்து பட்டாபிஷேகம் கண்டு பட்டாபிஷேகத்தில் வீசப்படுகிறது. அதிலும் சந்திரமதி தன்னுடைய மகனை நகரம் செய்வதற்கு வழியின்றி முந்தி ஏந்தி நிற்கிறார். அப்பொழுது அவருக்கு அது பணம் போடுவதற்காக அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் எல்லாம் பெண்கள் இறுதி வரை இருந்து யாரும் இடையிலே அதை வாங்கி போடுவதற்கு கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், அந்த மடியிலே கொண்டு வந்துதான் போடுவார்கள். அதுபோன்று நாடகத்திற்கு முக்கியத்துவம் மிகவும் அந்த இறுதியிலே அந்த முந்தி எழுதுகிற பொழுது பெண்கள் வந்து அந்த காசை போட்டுவிட்டு இறுதியிலே சிவன் சந்திரமதி
அரியதோர் கருத்துகள் என்ற பாடல் தஞ்சை ராமசாமி எழுதி பாடிய பாடல். அதை நாவல்பூண்டி என்என் ராமசாமி அவரிடமிருந்து எழுதி அந்த பாடலை பாடினார். அதன் பிறகு அவரிடமிருந்து எங்களுக்கு ஆசானாக விளங்கிய பருத்திக்கோட்டை PA ராமையா அவர்கள் அந்த பாடலை எழுதி வாங்கி பாடினார். அதன் பிறகு அவரிடமிருந்து கலையரசு நம்மளை எல்லாம் மிகுந்த சோகத்தில் வாழ்த்தி முடிசூடா மன்னனாக திகழ்ந்த வாழ்க்கை, அதாவது ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை இல்லை எடுத்து விட்டால் வாக்கை, வாக்கையில் அந்த வாக்கை என்பதில் இக்கை எடுத்து விட்டால் வாகை, வாகை சூடி வாழ்ந்தவர் சத்தியமூர்த்தி. அப்படிப்பட்ட சத்தியமூர்த்தி அந்த அந்த அரியதோர் கருத்துகள் என்ற பாடல் காம்போதி ராகத்தில் அமைக்கப்பட்டது. அதை ஹிந்தோளத்தில் மாற்றி அவருடைய விருப்பத்திற்கு அவருக்கு நன்றாக விளங்கிய அந்த ஹிந்தோள ராகத்திலே மிகவும் தெளிவாக பாடுவார். அவர் போல பாடுவதுதான் நாம் அரிது. விளையாடி காலமே
அன்பும் அன்பும் இன்பம் போக்கும் இந்த கள்ளத்தினை அவத்திடுவார் 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 அறியவர் கருதுகை அங்கிருந்த முதுகை அறியவர் கருதுகை சத்தியமூர்த்தி எல்லாம் பெரிய கடல் அவர் பாடிய பாடல் தெரிந்தவரை பாடி நாங்கள் எல்லாம் தேவலோக வீரர்கள் ஆசனாத்து கொண்டதாக மாறி காலகண்ட தாத்தாருடைய அகத்துக்கு வந்து தேவதாசன் அழைத்துக் கொண்டு மேல வனாந்தரத்துக்கு தற்போது கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். சுப்பு, சேஷ்டு, ஆனந்த், வெங்கட் எல்லா பேரும் என்னை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா வெங்கடாஜலபதி ஐயா, அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, அந்த கலையாவும் நீங்கள் அருள் செய்வரே, அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, கலையாவும் நீங்கள் அருள் செய்வரே, அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. சாப்பிடவே நீ சாப்பிடல
நான் திங்கல இவன் உண்ணல. குளிச்சு தலைமுறைக்கு கோயிலுக்கு போய் இவன் குளிச்சு தலைமுறைக்கு கோயிலுக்கு போய் கருப்பாய் மோகன பாய் மோகனம். நான் வந்தேன், சேஷு வந்தா, சுப்பு வந்தா, சுவாமி வந்தா. அவங்க சுப்பிரமணி. ஆமா சுவாமி தூங்கிட்டியா? வந்தா கௌதமி புருஷன் ஆனந்த வந்தா. கௌதமி புருஷன் ஆனந்த வந்தா. அப்புறம் விஷாம ரெண்டு தகத்தை போட்டு தட்டிட்டு போவாங்க. காலம் தகமாது. ஆமா உமா புருஷன் குமார் வந்தான். அலங்காரம் காக்காஷ பொண்டாட்டி பேரு தெரியாது, பாஸ்கர் பொண்டாட்டி பேரு தெரியாது. பாஸ்கர் பொண்டாட்டி பத்துமா? எனக்கு பத்தாது. வயசாயிடுச்சுடா. எப்படி பத்தம்? பத்தாதா? ஆகையால சசி வந்து பேசு. ஓ பத்துமா? இப்பதான் வந்துருக்கான். கிலோ கிலோ என்ன வேலை? செடை போட்டு புதைக்க அக்கா தகச்சு பிள்ளைங்க இலை 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 ஏய் இன்னைக்கு இலை கட்டாம இலை சசி மாமா இல்லை, எனக்கு மாமா இல்லை. ஆனா உங்க அக்கா தங்கச்சி பிடிக்கு நீ மாமன் தானே. நீ எப்படி மாமான்னு சொல்ல? நான் மாமா உட்கா புருஷன். என்ன நினைச்சிட்டு ராமநாடு தனியா வந்திருக்கா? ஓத்தால கொண்டு போட்டு இருந்ததா கொண்டு போட்டு புதைக்கிறான். உங்க ஆத்தாவை சடை போட்டு புதைக்கணும். நோக்குனா நோக்கு நெக்குனா நக்குடா. நோக்குனா நோக்கி நேக்குனா நெக்கு. நம்மள எங்க வந்தோம்? நம்மள புரிஞ்சு வந்தோம். அதான் உண்மை. முன்னே முஸ்தே மகளே பெருந்த தெருப்பை அந்த கற்பை தெருப்பையா இருக்கும். அதாவது
சில பேர் அறுக்கிறேன்னு சொல்லுவான். இது வேற இல்ல பாஸ்கர் அப்ப என்னடா அறுக்க போகிறா? கருவலை ஓட்டாங்கட்டா உனக்கு என்ன பேச்சு? அதாவது சில பேர் அறுக்கிறேன்னு சொல்லுவான். பிடிங்கிட்டு போறதா நல்லது. கருவலை ஓட்டாங்கட்டா உனக்கு என்ன பேச்சு? ஆரை குரண்டை முன்னை முசு சுந்தரு பாஸ்கர் பாசகவரு ஏன் பாசகலரு கருவலை ஓட்டாங்கட்டா உனக்கு என்ன பேச்சு? அதனால நாமெல்லாம் சமஸ்த சேர்த்துக்கோம். சரி நம்ம கூட யாரும் வந்தா சேஷம் தரிசனம் வந்தா தேவதோஷம் வந்தானோ இல்லையோ? தேவதோஷம் வந்தா ரவதோஷம் ஆனா தேங்காய் சட்னி இல்ல இல்ல. தேவதாசன்டா. தேவதாசன். தேவதாசன் நம்ம கூட வந்தானோ இல்லையோ? ஆமா. வந்தானோ? அதுக்கு தேவையே தோசம் ஏய், ஏண்டா சாப்பிடும் அபச்சாரமான வார்த்தை பேசிட்டு இருக்கேன். தேவடியா நாமெல்லாம் வந்து சமத்தெல்லாம் சேகரித்து எல்லோரும் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுவோம். ஆமா எல்லாரும் வந்து யார் எங்க போனாலும் சரி எந்த உணவு போனாலும் சரி எல்லாரும் இங்க வந்து இந்த ஆரம்பத்துக்கு கீழே ஒண்ணுக்கு விடுவோம் ஒன்று கூடுவோம். அதாவது நாமெல்லாம் யாருடா? நம்மள யாரு அசாத்து பிள்ளைங்க மானிட்டர்கள். மாணிக்கிறோம் யாரு யாரு மாணிக்கம். நான் போயிட்டு நீ மாநிலை நீ சீமமே அடா ஐயோ, நான் வந்து பிகிலி ஏய் இதெல்லாம் உங்க பிராண்ட். அவன் ஓடு அதை சொல்லுங்கடா. அடிபடி அவன் சும்மா சும்மா அடி அடிச்சாரு பாத்துட்டே. புறா 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 அடிபடி. அவனுக்கு அடி துடிக்குது போல இருக்கு. அடியே இப்ப முடியுமா நாளைக்கு அடி முடியுங்க. தேவதாயமான அடியை பார்த்து முடி. நான் தேடா சொன்னேன். நான் பார்த்து வருவா. நான் பார்த்து வருவா. யாரா நீங்க என்னடா கிழமை? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வெளிய காலை வாசலில் கோலம் போட்டான் உங்க ஆத்தா வாய் மூட போதும். நீ வெள்ளிக்கிழமை எங்க அம்மா தாங்க உங்க அப்பா தான் வயசுக்கு வந்தான். உங்க அத்தா உங்க அப்பா தான் வயசு வச்சு வெளியே எங்க அப்பா தான் பெரிய பிள்ளைய போயிட்டு சட்டு தொலைங்களா? நான் போய் பார்த்தேன். தேவதாசா எங்க சுந்தர காணோம் ஏன்டா பாவாடி மோனே தேவதாசனை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னீங்கடா. ஆமா நான் தேவதாசனை பார்க்க போனேன்டா. போனேன் பாய் போனேன். ஏன்டா நாய் மோனே நாமெல்லாம் வேலை வளர்றதுக்கு வந்தோம் இல்லையா? வந்தா நாம கூட தேவதாசன் வந்தாங்க இல்லையா? ஏன்டா நாய் மோனே தேவதாசனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தது. ஆமா, அவன் சாப்பிடுன்னு சொன்னாடு. சமத்தெல்லாம் சேகரிச்சுட்டு சொன்னாடு. ஏன்டா தேவதாசனை போய் பார்த்தேன்டா. பார்த்தேன் நான் பார்க்கும்பொழுது அவன் பக்கத்துல இருந்து ஒரு பாம்பு படம் எடுக்குதுடா. எத்தனை வருஷத்துக்கு ஓடும் அந்த படம் என்ன படம் எடுத்துச்சு ஏய், அது சக்தியில நடிச்ச படம். சைக்கிள நடிச்ச படம் எத்தனை வருஷத்துக்கு ஓடும் ஒரு வருஷம் ஓடும். கதாநாயகன் யார் தெரியுமா? ஷாருக்கான். கதாநாயகன் ஷாருக்கான். அப்ப அதுக்கு சிரிப்பு நடிகை கண்டிப்பாடா பாம்பு படம் எடுக்குது அப்படின்னு பார்த்தேன்னா இப்படி பாம்பு படத்தை போட்டுட்டு போட்டுட்டு அப்பெல்லாம் ஓடாது பாம்பி படத்தை போட்டுட்டுல பாம்பி புரிச்சு ஏடா ராசமா பரவாயில்ல. இதுவரையில இந்த வனாந்தத்துக்கு வந்திருக்கோம். இப்படி ஒரு விபரீதமான ஒரு செயல்பாட்டை நான் கண்ணால பார்த்திருக்கோமா? என்ன பாருங்க அதான் நம்பி
காயமையில் பொய்யடாதவன் காற்றடைத்த பையடா ஆயவனார் குயவன் செய்த மண்பானை வாழடா தூங்குகிற விடு மூச்சு அது சுழிவாரி போராடும் போச்சு இந்த உடம்புல உயிர் இருக்கிறாரா வப்பனா எடுப்பனா பாக்குறேன்னு சொல்றா இந்த மனிதன் இந்த உடலை விட்டு உயிர் இருந்தால் உண்மை இல்லை. பாடி எப்ப எடுப்பாங்க பாடி கிடையாது, பணத்தை எப்ப ஆடு செத்து போச்சுன்னா ஆடு செத்து போச்சு, மாடு செத்து போச்சுன்னா மாடு செத்து போச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகம். ஆடு செத்து போனா கூட அறுத்து சாப்பிடலாம், மனுஷன் செத்து போனா அறுத்து சாப்பிட முடியுமா? இந்த மனிதன் உயிர் இருக்கிறவர்கள் யார் என்ன செய்ய முடியும்? ஓரெட்டி நாடாத ஆட்டமும் உயிரிட்டு படிக்காத படிப்பும் ஓவெட்டு நடவாத திருமணமும் நாளெட்டு பிறவாத குழந்தையும் மையெட்டு தேடாத செல்வம் மாறட்டு சுற்றாத தேசமும் ஏழெட்டு எடுக்காத உயிரும் எட்டெட்டில் சாகாத சாகும் சாகலே என்று சொல்வார்கள். ஆனால் ஓரெட்டிலே பிடித்து விட்டார்கள். அந்த ஆண்டு என்ன செய்யும்? எப்படியெல்லாம் இருக்க வேண்டிய தேவதாசன் 56 தேசத்திற்கும் ஏகாதிபத்திய சக்கரவர்த்தியாக ஆட்சி புரிந்த ஹரிச்சந்திரனுடைய தவப்புதல்வன் இந்த வனாந்திரத்திலே வந்து தன்னம் தன்மையாய் தத்தரித்திருந்து விட்டாரே. என்ன செய்யும்? பாப்பு கட்சி செத்து விட்டாரா? பாப்பு கட்சி செத்து விட்டானா? உசுருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. இல்லப்பா, ஏன்டா இவ்வளவு ஆகியிருக்கியா? உசுல் போயிட்டு எதுல போச்சு? மினி பஸ்ல எத்தனை எவ்வளோ டிக்கெட்டு? எப்ப வரும்? டிக்கெட்டு பாதி கட்டணும். எப்போ வரும்? காலையில 5 மணிக்கு 5 மணிக்கு வரும்ல. அப்ப கேட்க அவனை கிடைச்சவங்க உன்னை கிடைக்குண்டா. வெந்தத்தை தின்னுட்டு வெளிவந்தப்ப சாகணும் நமக்கு என்னடா தெரியும்? அதானே ஐயன் திங்களா எங்க வராய் வந்து பட்டு தான் கருவுற்ற பிறகு பேறுகால நெருங்குகிற வரையில் இறக்கி வைக்க முடியாத சுமையாக சுமக்கிறார். சுமந்து தன்னுடைய பேறுகால நெருங்குகிற பொழுது தனக்கு பிறக்க போகின்ற குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்று பார்த்து விட்டு இறப்பமான நடப்பாளாம் தாய். இந்த உலகத்துல தாய் நமக்கு மிஞ்சியது எதுவாக இருக்கிறா? இல்லடா, எதை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வாங்கலாம். தாய் என்பதை வாங்க முடியுமா? முடியாது முடியாது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயோ அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயோ அம்மாவை வாங்க முடியுமா? ஆரிய உறவுகளை தேடிட்டு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? நீயோ தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானா? தெய்வம் உலகத்திலே இருக்கு அம்மா. அம்மாவை வாங்க முடியுமா? என்ன வச்சு குளிக்க வைப்பா? என்ன வச்சு குளிக்க வைப்பா? ஏமாந்து பிள்ளை கொடுத்திடுவா. கட்டெரும்பு உள்ள கடிச்சா கட்டிக்கிட்டு அவன் ஒழிப்பா. பெத்தவளுக்கு கை மாறுதா, பிள்ளை என்ன செஞ்சிடுவா? பெத்தவளுக்கு கை மாறுதா, பிள்ளை என்ன செஞ்சிடுவா? உனக்கு வேற அம்மா ஒருத்திதானா? தெய்வம் உலகத்தில் இருக்கு நானா வாழலாம். பட்டினில கிடந்தாலே பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் கொடுப்பா.
பேச சொல்லி அவ சிரிப்பா. அம்மா ஒருத்திதானடா, எங்க உலகத்திலே இருக்குது காத்தாயடா. எனக்கு அம்மா ஒருத்திதானடா, எங்க உலகத்திலே இருக்குது காத்தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசுமா வாங்கடா, அம்மாவை வாங்க முடியுமா? நீயோ அம்மாவை வாங்க முடியுமா? எப்படியாவது போய் அம்மாட்ட போய் எப்படியாவது அம்மா வைத்த தேவராசன் வறுவல் மட்டன் பொரியல். ஏய் சொன்னா வார்த்தை ஒன்று பதம் இரண்டா சொல்லணும். ஒட்டுமொத்தமா சொல்லணும். அப்பதான் எதா இருந்தாலும் பொருத்தமா இருக்கும். தாயே உங்கள் தான் வாரா வரமாட்டேன். வர மாட்டோம். நீ என்ன நல்ல வேலை பேசாம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாரும் அப்படியே சிறுபிள்ளை அப்படியே அருமை. ரிஷியை சேர்ந்து பி ராமமூர்த்தி அவர்கள் தம்பி வர்றான் மட்டும் வர்றான். சரி சிவா ராசு போறான், ஆனந்த வரா சனி இது மட்டும் தெரிவிக்கிறேன். மணிய அதெல்லாம் அவ்வளவு நினைக்காதீங்கம்மா. அவ அழுத்துக்கு சரியா வந்தாலும் வருவான். நம்ம அழுத்து வரமாட்டா. இப்ப என் குழந்தை திருப்தி சமத்தை நான் சேகரித்தானா? அம்மா குழந்தைங்கள ஆசை குழந்தை, அன்பு குழந்தை, பாச குழந்தைன்னு பேசுறீங்களே, உங்க பிள்ளைதானே மாமி? செல்லமா வளர்த்துன்னு சொல்றீங்க, பாசம் வளர்த்துன்னு சொல்றீங்களே, வேலை வளர்ந்தோம்னா என்னன்னு தெரியும்? தெரியாது. எங்களுக்கு பழக்கம் தான். இல்லை, அவன் பசியோட எப்படி போவான்? கொஞ்சம் சாதம் கொடுப்போம். சாதம் தான் இல்லை, அந்த சாதத்துல உள்ள ஜனமாவது கொஞ்சம் கொடுப்போம். ஜனந்தா இல்ல கொஞ்சம் உப்பாக்கி இருப்பாங்க. அப்பா, இன்னைக்கு தவறாக புரிந்து கொண்டீர்களே. கொடுக்க வழி இருந்தால் இந்த பாலியல் கெடுத்திருக்க மாட்டேனா? நான் ஒரு அடிமை இல்லவா? இனி அடிமைகிட்ட பேரில் சென்று ஐயா, என் குழந்தை பசியாக இருக்கு என்று சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகள் கொடுக்கலையா என்று கேட்டதற்கு அதற்கு அவர் நீரோட திரும்பி விட சாப்பிட்டுக் கொள்ளலாம். அப்படி பசிக்க அதிகமாக இருந்தால் ஓடுகிற கங்கையில் 3 ஜலவேலை 2 ஜலத்தை விட்டு விட்டு 3வது ஜலம் திறந்து வேண்டும் என்று சொன்னாரப்பா. என் குழந்தை அறிஞ்சினானா? நாங்க என்ன கண்ணன் இருந்தாங்களா? நாங்க சாப்பாடு கொண்டுப்போம். தம்பியை கூப்பிட்டு, தம்பி பசியோட இருக்கக்கூடாது, சாப்பிடுப்பா. ஐயோ, குழந்தைப்பா, குழந்தை கூடாது, சொன்ன சொல் தவறு கூடாது அல்லவா? சத்தியத்துக்கு பங்கம் வந்து விடவில்லவா? நிச்சயம் கூடாதப்பா. பத்தியம் தவறினால் பாழும் இந்த உடம்புக்குத்தான் கேடு. 5 வயது அறியாத பாடல். அதாம்மா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணி பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே.
வளர்த்துருக்கீங்கம்மா. அந்த புள்ள சொல்லுது, பசியோட இருக்கிற பிள்ளைக்கு சாப்பாடை கொடுத்தா அப்படியே ஆவணா ஓடி வந்து சாப்பிடும், அதான் பிள்ளைங்க. ஆனா உங்க பிள்ளை என் பிள்ளை பத்தியம் தவறினால் பாழுகின்ற உடம்புக்குத்தான் கேடு. ஆனால் சத்தியம் தவறக்கூடாது. தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து சற்றேனும் நழுவக்கூடாதுன்னு சொன்னா பாருங்க. சரி, இது வந்து அது பிள்ளையா? அது என்ன? இல்ல. ஐயோ, அம்மா, என்னப்பா நீங்க அப்படியே என்ன வார்த்தை தெரிவிக்கின்றீங்க? ஆமாம்மா. அதாவது தெய்வத்திற்கு ஒப்பான குழந்தை. ஏன்னா குழந்தையும் தெய்வம் கொண்டாட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை விட பால்குண மாறாத பச்சிரம் குழந்தை சத்தியத்தை பத்தி பேசிப்பாரு. அதனால அப்படி வளர்த்துக்கிறீங்க. கெட்டால மேம்பக்களை சென்று சுட்டால் ஒன்று திரும்பும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த குழந்தை சொன்னாங்க. அம்மா அதுல சாப்பிட மறுத்துட்டு மேல வளர்ந்ததுல ஆதிகங்கன்னு ஒண்ணு இருக்குதான், அதுல போய் ஜலம் நிற்க தாத்தான்னு சொல்லி தம்பி போய் கால் எடுத்து வச்சா வச்சு கும்பி மனம் குமட்டுகிறது. இப்படி கையால ஒதுக்கி இருகரத்தாலும் ஜலத்தை அள்ளி ஒரு கரம் ஜலத்தை கீழே கொட்டி விட்டு மறுகரம் ஜலத்தை அருள் இந்த பாவி சும்மா அதையும் சாப்பிடலாமா? என் கழுதி பசி வருக வந்தானே என்ன பசைதான் போகும்பொழுது எல்லா பேருமே 5000 ரூபாய். சரி, ஏதாவது பேசிட்டு போனா 1000 நீங்க ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவோம். சூப்பர் கதை சொல்லுவோம். ஆமா சொல்லுவோம். என் குழந்தையா? அவனுக்கு என்ன பண்ணது தெரியும்? ரொம்ப கட்டுப்பாடு கதை சொன்னாங்க. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, உன்னை நம்பி என் பிள்ளைய அனுப்பிச்சதுமே எனக்கு பயமா இருக்குப்பா. எதையுமே சுருக்கமா பேசிதான் பழகும். குடும்பத்தினுடைய கட்டுப்பாடான கதை சொன்னாங்க. 56 தேசத்திற்கும் ஏகாதிபதி சக்கரவர்த்தியாக என்னுடைய தந்தையார் ஆட்சி புரிந்த வேளையிலே கால் வைத்த இடங்கள் எல்லாம் கம்பளங்கள் விரித்திருக்கு. 1000 தாதியர்கள் கட்டிலும் தொட்டிலும் மார்பேலும் தோல்வேலும் ஆராட்டி அவனித்த நேரம் போக பின் காலத்தியாசத்தால் நாடினந்து நகரிடந்து நயவஞ்சக நட்சத்திரங்கள் உதைப்பட்டு காஜுவா நகரிலே கால கண்ட புண்ணிய ஐயரிடத்தில் எண்ணி விட்டால் இழுப்பிட்டு சென்ற என் தந்தை எங்க இருக்கின்றாரோ எப்படி இருக்கின்றாரோ தெரியவில்லை. அதையும் விடுத்து என் தாயை பிரிந்து தன்னம் தனிமையிலே காலிட முன்தைக்க ரத்தம் தொட்ட வருகின்றேன் என்று சொல்லிக் கொண்டே வந்த அம்மா கனகமும் போனம்மா அவன் கதையும் அவ சொல்லி வந்த கதை முடிச்சு. ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம்
போடுறாங்க ஒத்தனே போட மாட்டோம் எல்லாம் வேண்டாம் தான் உட்காந்துருப்போம். இல்லப்பா, கஞ்சி பார்த்து விட்டேன், இந்த பாவில நடந்து பார்த்து விட்டேன், எனக்கு வேறு வழி தெரியலப்பா. நாங்க எங்க வாழ்நாள்ல நல்லா இருக்கோமா, ஆனா நீங்க எங்க காலில் வந்து ஒரு பெரிய பாவம் மூட்டை எங்க தலையில வச்சு நாங்க அந்த சுமையை சுமக்கணுமா? அனாந்தத்துல போய் ஆளுக்கு ஒரு விஷயம் போய் சமத்தெல்லாம் சேகரித்து ஒரு இடத்துல சரி பார்த்தோம். சரி பாருங்க தம்பி ஒண்ணா மறந்துட்டோம். என் மகன் வந்துருவாரு. ஏப்பா திருப்பி நினைக்க கவலைப்படாது, நாங்க நிறைய அறுத்துருக்கோம். ஆளுக்கு ஒண்ணா தாழ்வு கூடாதுப்பா, குழந்தை கூடாது, சொன்ன சொல் தவறு கூடாது அல்லவா, சத்தியத்துக்கு பக்கம் இது விழவா, நிச்சயப்படாதப்பா. பெரிய குழந்தை என்னப்பா செய்தான்? என்னுடைய கருத்தாலே நானே அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி பேசிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு சாமியார் வந்தார். சாமியாரா? ஏன் வந்தார்? எதுக்காக வந்தார்? அவர் எப்படி வந்தார்? என் குழந்தை பயந்திருப்பானே. ஐயோ, அப்படி தந்தனை விட்டு வந்திருக்கு. பயந்தாரா? உங்க பிள்ளையா? அவர் கோபமே குடிகொண்டவராக காட்சி எடுத்தார். என்ன? ஆனா நாங்க பயந்தோம். தம்பி அவரை பார்த்தா, தம்பி அடே குழந்தாய் இங்கே வா, தெருப்பு இருக்கு உனக்கு தெரியும் கையை காமிச்சாருமா சாமியாரு. இது செயல் அவர் கையை காமிச்சு திசையை வைக்க தம்பி ஓடணும். ஓடும் பொழுது முன்னதாக நின்று கொடுத்த சாமியார் திடீர்னு பயமாக உள்ளதே. என்ன பயது? எனக்கு பயமா இருக்குப்பா. தம்பி தம்பி போகாதரா போகாதரா, கேட்க மாட்டேன்டா. இதுவரையிலும் கண்ணெதிரே தப்பி கிடைக்கவில்லை, என் கண் முன்னே இப்பொழுது தப்பி வந்துவிட்டது, ஏன் தடுக்கிறீர்கள் என்று தம்பி ஆவலாக அந்த காட்டை நோக்கி ஓடுகின்ற பொழுது அந்த காட்டின் முன்னதாக ஒரு பெரிய புற்று. இருப்பட்டுதானே இருபட்டு வெளியே என் மகன் வந்துருவாங்க, என் குழந்தை வந்துருவாங்க. நெருப்பை அறுக்கணும்னா அந்த புற்றை கடந்தால்தான் இருக்க முடியும். தம்பி அந்த புற்றை கடக்கின்ற பொழுது அந்த புற்றிலிருந்து ஐயோ, என்னது? தானே இருபட்டு வெளியே நான துக்கெல்லாம் உங்களோட உங்களுக்கு உராய்ந்த பொழுது ஏற்பட்ட சப்தம். ஆனாமா நீங்க அழக கூடாதுமா, தைரியமா இருக்கணுமா. இப்படி அழலாமாமா? மனிதன் எந்த நிலையிலும் தன்னுடைய தைரியத்தை விட்டுவே கூடாதுமா. நாங்க 2 பேரும் மந்தத்துல இருந்து அதோ வாரா இதோ வாரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமா. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணுமா. நீங்கள் என்ன பேசுவதை பார்த்தா எனக்கு என்ன சந்தேகமா இருக்குப்பா. என் மகன் வந்துருவாள், என் குழந்தை வந்துருவாள். என்ன பார்த்து என் கண் கழுகுதை பார்த்தா எனக்கு என்ன பயமா இருக்குப்பா. அப்பா ஒன்று விலையே இதற்கு மேல மறைத்து வைத்திருந்தால் என் இதயமே வெடித்துவிடும். என்ன பார்த்து தைரியமாக கிடக்கலாமா? நான் எப்படி சொல்றதுதான் எனக்கு நாவே தடுமா. என்ன பார்த்து எப்படி சொல்லுவார்? நடந்தவனில் முற்றின் மீது காலடி எடுத்து வைத்து தப்பி இருக்க போகிற பொழுது உங்களை அன்பு மகன்
செல்வமே, சூரியகுலத்தை ஆள இந்த 56 தேசத்தை கட்டி ஆள மகன் பிறந்திருக்கிறான் என்று எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டிருந்தேன். எனக்கு கொள்ளி வைப்பாய் என்று நான் இருமாந்திருந்தேனே. கொள்ளி வைக்க கூட மகள் இல்லாத வெறும் பாவி ஆயிட்டது. அப்பா, உன்னை கடித்த பாம்பு இந்த பாவியை கடித்திருக்க கூடாதா? நீயே இல்லை, நாடு பிறகு நான் இறுதி என்றுடா செய்வேன். இந்த பாவில எப்படி நான் தாங்குவேன்? அப்பா, மகனே பாம்பே, ஐயோ மகனே பாம்பே, அருவி கடித்ததோடா மகனே, உன் தந்தை என்னை தெரிந்தவன். உன்முகம் பார்த்தல்லவா இந்த பாவி நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை நடனமாக்கிட்டேடா. தண்ணீர் விடைக்கிறப்பா, எல்லாம் தண்ணீர் விடைக்கிறப்பா என்றல்லவா இந்த பாவி நடந்தது. ஆனா உனக்கு வச்சுட்டீங்க. என்னடா செய்வேன்? உன்னை பெரித செல்வத்தை என்னால தாங்க முடியலடா. மாட்டாயோ மகனே மாமா, மறந்தாயோ மகனே 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 மகனே. மகனே 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 உன்னை பார்க்க விடுகிறேன்.